ஈரோட்டில் 2 வயது பெண் குழந்தை கடத்தப்பட்டு 9 நாட்களாகியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் கடத்தல் சம்பவம் தொடர்பாக 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குழந்தை கடத்தல் வழக்குகளில் தொடர்புடைய 41 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா தெரிவித்தார். சித்தோடு காவல் நிலைய எல்லையில் கோணவாய்க்கால் பகுதியிலிருந்து ஒரு குழந்தை 16ஆம் தேதி அதிகாலை கிட்னாப் பண்ணதான் எங்களுக்கு ஒரு தகவல் இருந்து அது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து ஏடிஎஸ்பி தங்கவேல் அவர்களுடைய தலைமையில் இப்போ 7 ஸ்பெஷல் டீம் புலன் விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வழக்கில் இதுவரைக்கும் அந்த சமயத்தில், அதாவது சுமாராக ஒரு 12:30லேருந்து 1 மணிக்குள்ள குழந்தை கடத்தப்பட்டதாக எங்களுக்கு தகவல். அந்த சமயத்தில் அந்த இடத்த கிராஸ் பண்ண 120 வாகனங்களை நம்பர் எடுத்து சிசிடிவியில் கேமராவில் வாட்ச் பண்ணி நம்பர் எடுத்து ஒரு வண்டியாக செக் பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்குகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் நம்ம 8 மாவட்டத்தில் இருந்து ஒரு 41 குற்றவாளிகளை போய் செக் பண்ணியிருக்கோம். அதில் சில க்ளூஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாமல் இப்போ எக்ஸிட் என்ட்ரி 2 பக்கமும் இருந்து சுமார் 33 லொக்கேஷனில் இருக்கிற 120 கேமராவை நம்ம எடுத்து அதை ஒரு டீம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்றத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் யாராவது குழந்தை இல்லாதவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஏற்கனவே குற்றங்களை ஈடுபட்டு இருக்கவங்க இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற சம்மந்தமாகவும் நம்ம விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இது சம்மந்தமாக ஸ்பெஷல் டீம் இன்னைக்கு திருநெல்வேலியும் போயிருக்காங்க. ஒரு தகவலின் அடிப்படையில் திருநெல்வேலி போயிட்டு இருக்காங்க. அதனால இந்த வழக்கு எல்லா விதமான முயற்சிகளும் காவல்துறை சார்பாக எடுத்துட்டு இருக்கு. விரைவில் குற்றவாளிகளை பிடிச்சிருவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.